உடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம், குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இந்த இனிமையான காலை பொழுதில் டென்மார்க் நார்வே ஸ்கை யோகா இணையதளத்திற்கு வருகை தந்திருக்கும் இருபால் மெய் அன்பர்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் சுகந்தி அம்மா அவர்களையும் பின்புலத்தில் உதவி செய்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களையும் வாழ்த்தி வணங்குகிறோம். வாழ்க வளமுடன். நல்லதொரு ஆழமான துரியாதீத தவத்தை இனிமையாக நடத்தி கொடுத்த நேசமலர் அம்மா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு அகமே ஜெகம். அருட்தந்தை சூக்குமமாக நிறைந்து எம்மை வழிநடத்த மானசீகமாக அவரை வணங்கிக் கொள்கிறோம். அருட்தந்தை அவர்கள் உலக அமைதி என்ற பெரும் நோக்கையே தன்னுடைய வாழ்க்கையாக வாழ்ந்தவர். அந்த உலக அமைதிக்கு வித்தாக அமைவது தனி மனித அமைதி. தனி மனித அமைதிக்கு அடிப்படை தேவை தன்னிலை விளக்கம். இந்த தன்னிலை விளக்கத்தை பல குருமார்களுடைய சொற்பொழிவுகள்ல பல்வேறு நூல்கள்ல கூட தந்துவிட முடிவது இல்லை அப்படின்றதுதான் உண்மை. நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் அப்படின்னு வள்ளுவம் சொல்றதுக்கு ஏற்றாற் போல நாம எவ்வளவுதான் சொற்பொழிவுகளை கேட்டாலும் பல நுட்பமான நூல்களை படித்தாலும் கூட நம்முடைய உண்மையான அறிவு தான் நம்ம பாத்தீங்கன்னா எப்பயுமே வழிநடத்தி கொண்டே போகும். அருட்தந்தை அவர்கள் உண்மை ஒளி நம் அகத்தின் தன்மையை விளக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்றைக்கு ஒளி மாசு, லைட் பொல்யூஷன் அதிகமாக இருக்கிறத பாக்குறோம். அப்படி ஒளி சிதறல் அதிகமாக இல்லாத இருள் நிறைந்த ஒரு பகுதியில் இரவு நேரத்துல வானத்தை பார்த்தோம்னு சொன்னா மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய விண்மீன்களின் கூட்டத்தை நம்மால பார்க்க இயலும். கண்ணில் படக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு பெரிய கோளாகவோ சூரியனாகவோ அண்டமாகவோ இருக்கலாம். அத்தனை விண்மீன் கூட்டங்களும் எதை காட்டுது அப்படின்னு சிந்தித்தா உண்மை ஒளியதான் காட்டிக்கிட்டு இருக்கு. அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளி ஒரு நாள் இல்லாமல் போகலாம். ஆனா அந்த ஒளிக்கு மூலமான வெளி எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கு. அதனால் ஒளிக்கு பாத்தீங்கன்னா வெளிச்சம் அப்படின்ற ஒரு சொல் இருக்கு. வெளியின் எச்சம் வெளிச்சம் என்று சொல்றோம். கூரை மீது உள்ள காகத்தின் எச்சம் எதை காட்டுது அப்படின்னு சொன்னா அங்க காகம் இருந்தது என்பதை காட்டுகிறது. அதே போன்றுதான் நம் பிரபஞ்சத்துல நாம் காணுகின்ற வெளிச்சம் இறைவெளிக்கு சான்றாக இருக்கு. அந்த ஒளி உண்மையை பிரதிபலித்துக் கொண்டே இருக்கு. இதை பார்த்து அதை சூழ்ந்து இருக்கக்கூடிய இடத்தை நாம வெளி, இறைவெளி அப்படின்னு சொல்றோம். இருள்றோம், கருப்பு, கும்மிருட்டு, பாழ் என்ற பலவேறு பெயர்கள்ல உணர்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். இது மூலத்தை உணர்வதற்கு உதவுது. இருப்பது என்பது உண்மை மட்டும்தான். அது என்றும் மாறப்போவது கிடையாது. அகமே ஜெகம்தானே. நமக்குள்ள உள்ள ஒன்று பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்து இருக்கு. அதை தாண்டியும் நீக்கமற சூட்சுமமாய் நிறைந்து இருக்கு. ஆனா கண்ணுக்கு தெரியல. அதனால நம்ம என்ன நினைக்கிறோம், இல்லைன்னு நினைச்சிடுறோம். ஒரு மாங்காய் விதைக்குள்ள ஒரு மாமரம் இருப்பது போல் மரம் ஸ்தூலம்னு சொன்னா விதைக்குள்ள சூட்சமமா இருக்கு. விதைக்கு முந்திய நிலை என்ன? அதையும் சுருக்கி ஒரு சக்தி ரூபமாக
ஆக்க முடியும் இயற்கையால். நம்ம பக்கத்துல எவை சக்தி ரூபமாக இருக்கிறது இதெல்லாம் அப்படின்னு நம்ம சொன்னா நம்புவீங்களா? நம்ம பக்கத்துல ஜீவராசிகள் கூட இருக்கின்றது. இன்னும் நுணுக்கம் இன்னும் நுணுக்கம்னு போய்கிட்டே இருந்தா உயிர்களுக்கு அப்பால் ஒரு நிலை, அது சூட்சும தன்மையின் உச்சக்கட்டம். அப்பொழுது ஒரு பேராதார பொருள் இதற்கெல்லாம் மூலமா உட்கார்ந்துகிட்டு இருக்கு, அரூபமா இருந்து அனைத்தையும் தட்டி விட்டு கொண்டு இருக்கு. கரண்ட் மாதிரி பார்க்க முடியாது, உணர முடியும். இறைவனும் அப்படிதான், அவ்வாறே உணர்ந்து கொள்ளப்பட வேண்டியவன். அதாவது உருவம் கடந்த நிலை என்பதால் தாயுமானவர் அவர்கள் மௌன உரு அப்படின்னு சொல்வாங்க. சித்தர்களும் மகரிஷிகளும் வெட்ட வெளி சுத்த வெளி என்று சொல்வதை பார்க்கிறோம். வெட்ட வெளி சக்தி என்பது இல்லையானால் வேறு எந்த பொருள் வந்து பிரபஞ்சத்தில் என்று அருத்தந்தை கேட்கிற கேள்வியோடு பார்த்தோம்னு சொன்னா, ஒவ்வொரு நட்சத்திரமும் என்னை பாருங்கள், எனக்குள்ள உள்ள உண்மையை உணருங்கள் என்று உண்மை ஒளியாக அகமே ஜெகம் என்று மின்னுவதாக நமக்கு தோன்றுகிறது. மாசற்ற ஒளி ஊடே மறைந்திருக்கும் இருள் போல ஈசன் அறிவில் இருக்கும் நிலை என்று அருட்தந்தை உணர்த்துகிறார். வெளியில் உண்மை ஒளியை உணர அகத்தில் உண்மை ஒளியை அதாவது உணர்ந்தாகணும். ஈசன் அறிவாக ஒளிர்வதை அகக்கண்ணில் கண்டாக வேண்டும். அது வரைக்கும் எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் அந்த உண்மை பொருளே நாம உணர முடிவதில்லைதான். இயேசு கிறிஸ்து சொல்றது மாதிரி கண்ணிருந்தும் குருடராய், காதிருந்தும் செவிடராய் வாழ்றோம். நம்ம இந்திய பண்பாட்டுல தினசரி பிரார்த்தனையாக காயத்ரி மந்திரம் என்பதை வச்சிருக்கிறோம். விஸ்வாமித்திரர் அவர்கள் எழுதியதாக ரிக் வேதத்துல அருள் பாடலா போற்றப்படுது. அதாவது 11 சொற்களை கொண்ட ஒரு அற்புத மந்திரம். ஓம் பூர் புவஸ்வஹ தத்சவிதூர்வ ரேனியம் பர்கோ தேவஸ்ய திமகி தியோயோன பிரச்சோதய. நாம் அதிகமாக கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மந்திரம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். 3 உலகத்திற்கும் காரணமாகிய ஒளி பொருந்திய பரம்பொருளை தியானிக்கிறோம். மேலான உண்மையை உணர்வதற்கு அந்த பரம்பொருளே நம் அறிவை ஊக்குவிக்கட்டும் என்ற ஒரு பொருளோடு உள்ள மந்திரம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த அக ஒளி நம் முன்னோர்களில் பிரகாசமாக ஒளிந்ததால் தான் உலகிற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஆன்மீக பூமியாக இந்த தேசம் திகழ்கிறது. அதாவது மறைந்து போன அந்த விளக்கங்களுக்கு எல்லாம் நம்ம அருட்தந்தை அவர்கள் செயல் வடிவம் கொடுத்து இருக்கிறாங்க. தனி மனித அமைதியில் தொடங்கி குடும்ப அமைதி, சமுதாய அமைதி, உலக அமைதி வரை சாத்தியம் ஆவதற்கு உள்ளொளியாக உண்மை ஒளியாக திகழ்கிறது. 1969 அமைதி பெற என்ற ஒரு கவி எழுதியிருப்பாங்க. மனம் ஒருமை பெற்றால் மயக்கம் அரும், உண்மை ஒளி தனது நிலையை விளக்கும், சமுதாயம் அறநெறியால் புனிதம் அடையும், உலகம் போர் ஒழித்து அமைதி பெறும், உலக அறிவை உயிரை உண்மையினை உணர்ந்தமைவாய் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஆக மனம் ஒருமை நிலை பெறணும். இந்த பேச்சை பெறுவதற்கு தான் மந்திரங்கள் நமக்கு தேவைப்பட்டிருக்கு. ஆனா நமக்கு சிறப்பான செயல் வடிவங்களாக தவம், தற்சோதனை, தத்துவங்கள் கிடைத்திருக்கு. ஒன்றே அனைத்ததாக இருக்கிறது என்று ஒருமை பேறு கிட்டுவதற்கு சற்பொருளே சிற்பொருளாக அனந்தமாக எல்லாமுமாக இருப்பதை உணர இந்த சச்சிதானந்த நிலை கிட்டுவதற்கு துரியாதீதம் கிடைத்திருக்கு. ஒருமை பேரே முழுமை பேராய் விளங்குவதால் உள்ளொளியாக உண்மை ஒளி அகத்தில் உணர்வாக விளங்கி விடுகிறது. அத்தகைய வாழ்வு எப்படி இருக்கும்? பேரறமாக
வாழ்வாக, அத்தகைய ஒரு வாழ்வாக அமைறதுனால பாத்தீங்கன்னா சமுதாயம் புனிதமடையும். போரிலிருந்து உலகம் அமைதி பெறும் என்று குருபிரான் விளக்கி சொல்றாங்க. கடைசி வரியில் அழுத்தமான கருத்தை சொல்றாங்க. உலக அறிவை உண்மையினை உணர்ந்தமைவாய். எது எனது அறிவாக உயிராக இருக்கோ அதுவே அனைத்திலும் அறிவாக உயிராக இருக்கு என்ற உண்மையை உணர்த்துவதுதான் உண்மை ஒளியே. அந்த உண்மை ஒளி நம்முள் பிரகாசமா ஒளிருது. எப்படி அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். நம்முடைய செயல்களால் தான் அதை அறிந்து கொள்ள முடியும். உடல் ஆற்றலாலும் அறிவு ஆற்றலாலும் செய்யக்கூடிய நிகழ்ச்சிகள் செயல். அனைவரும் ஏதாவது செயல் புரிந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த செயலின் நோக்கத்திற்கு ஏற்ப 4 வகையாக அதை பிரிச்சுக்கலாம். தொழில், கடமை, தியாகம், தொண்டு என்று சொல்லலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படை தேவைகள் என்று உண்டு. உணவு, உடை, மக்கள் தொடர்பு என்கிற அடிப்படை தேவைகள் பெறுவதற்கு செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே தொழில்னு சொல்றோம். பெரும்பாலான வாழ்க்கை தொழில் என்ற செயலிலேயே முடிந்து விடுகிறது. சுவையான உணவை உண்ண நிறைய பொருளீட்ட வேண்டியிருக்கு. தன்னை கவரக்கூடிய உடைகளுக்காக, அலங்காரங்களுக்காக பொருளீட்ட வேண்டியிருக்கு. ஆடம்பரமான இருப்பிடம் வேண்டி பொருளீட்ட வேண்டி இருக்கு. மக்கள் அனைவரும் தன்னை கௌரவமாக மதிக்க வேண்டி பொருளீட்ட வேண்டி இருக்கு. எனக்கானது கிடைத்து விட்டால் கூட அடுத்தது என்னங்க, பிள்ளைகளுக்காக வேண்டி பொருளீட்ட வேண்டி இருக்கு. தேவையை நிறைவேற்றுவது என்பது மிக எளிது. ஒரு பெரிய முயற்சியோ தேடல் ஓடல் எதுவும் அவசியம் இல்லை. ஆனா விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நமது வாழ்நாளே பத்தாது தானங்க. விருப்பத்தில் திருப்திப்படாத உள்ளங்கள் இந்த உடலை விட்ட பிறகும் கூட தலைமுறைகளை அதையே செய்து வைக்கிறது. இந்த ஒரு சமுதாயம் தான் இன்று நம்ம எல்லா இடத்துலயும் பார்க்கிறோம். பெரிதாக வளர்ந்து கொண்டே இருக்கு. இங்கு ஆன்மீகம், யோகம், அரசியல், கல்வி, மருத்துவம் அனைத்துமே தொழில் சார்ந்ததாக கமர்ஷியலா மாறிட்டு இருக்கு. ஆன்மீகம் என்கிற பேரில் இறை வழிபாடு என்று போர்வைக்குள் அனைத்து சமய ஆலயங்களுள் மக்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கு. தமிழகத்தில் மட்டுமே பல ஆயிரம் கோடி ரூபாய்களை ஆலயங்கள் ஆண்டுதோறும் பெறுது. எத்தகைய ஒரு இறை தேடல்! இதை பார்த்த யோக அமைப்புகள் சில கூட சிலை வழிபாடு, பூஜைகள், மாலைகள் என்று மக்களை ஈர்க்க தொடங்கிவிட அங்கு கூட ஏராளமான கூட்டங்கள். எத்தகைய யோகா மீதான ஆர்வம் பாருங்க! உண்மையில் இறைவன் பற்றிய புரிதலோ அவன் மீதான நம்பிக்கையோ கிடைத்திருக்கிறதா? சர்க்கஸ் போயிருக்கோம். ஒரு பெரிய பானை போன்ற ஒரு கூண்டுக்குள்ள வேகமா மோட்டார் சைக்கிள் ஓடுறத பார்த்திருக்கோம். ஒரே நேரத்துல 2 பேர் வேகமா ஓட்டுவாங்க. பார்ப்பதற்கு பிரமிப்பா இருக்கும். படபடன்னு மனசு அடிச்சுக்கும். மிக சிறப்பாக இருவர் மோட்டார் சைக்கிளை ஓட்டிட்டு மெதுவா கூண்டை விட்டு வெளியே வருவாங்க. பார்வையாளர்கள்ல கை தட்டி அவங்க கரகோஷம் எழுப்புவாங்க. இப்போது அவங்க இருவரும் தங்கள் சிறு குழந்தைகளை தங்கள் மோட்டார் பைக்ல உட்கார வச்சு, எங்க குழந்தைகளோட இந்த பைக்கை ஓட்ட போறோம், உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாரும் கை தட்டி நம்பிக்கையை வெளிப்படுத்துறாங்க. தங்கள் குழந்தைகளை கூண்டுக்குள்ள கூட்டிட்டு போய் வேகமா எதிர திசையில வச்சு அதே மாதிரி ஓட்டுறாங்க. 2 நிமிஷம் பார்வையாளர்களுக்கு பிரமிப்பா, பயமா, ஆச்சரியமா இருக்கு. சிறப்பா சாகசம் செஞ்சுட்டு கூண்டை விட்டு குழந்தைகளோடு வெளியே வராங்க. எல்லாரும் மறுபடியும் கை தட்டுறாங்க. அவங்க இருவரும் தலை வணங்கி பாராட்ட பெற்றுக்கிறாங்க. எங்கள் மீது மிகுந்த நம்பிக்கை உள்ளதான்னு கேக்குறாங்க. பார்வையாளர்கள் எல்லாம் ஆம்னு சொல்றாங்க. அப்படின்னா உங்கள இருவர் இந்த பைக்ல வந்து உட்காருங்க, அல்லது உங்கள் குழந்தைகள் இருவரை எங்களுடன் பயணிக்க அனுப்புங்கள். நாங்க அதே சாகசத்தை உங்க முன்ன செஞ்சு காமிக்கிறோம்னு சொல்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கப்சிப்புன்னு ஒரு பேர் அமைதி. யாருமே முன் வரல. அவர்கள் இருவரும் சிறிது நேரம் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே கை அசைச்சுட்டு போயிடுறாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்த பார்வையாளர்கள் யாருமே இல்ல, நாம தான். இந்த உலகம்
அதை சார்ந்த கோள்கள் அனைத்தும் மிக வேகமாக, நினைத்து பார்க்க முடியாத வேகத்துல சுழன்றுட்டு இருக்கு. அதற்குள்ளதான் நாம இருக்கிறோம். மிக பாதுகாப்பாக இறையாற்றல் நம்மை வச்சிருக்கிறது. எல்லா தேவையையும் பூர்த்தி செய்ய அனைத்தையும் இணைத்து வைத்திருக்கிறது. ஆனா நமக்கு தான் அவனை பற்றி கொள்ள நம்பிக்கை இல்லை. அவனுக்கு உணவு கொடுக்கிறோம், அவன் சாப்பிட மாட்டான்னு தெரிஞ்சோம். மிக விலை உயர்ந்த ஆடைகளை, ஆபரண பொருளை கொடுக்கிறோம், அவன் கண்டிப்பா எடுத்துக்க மாட்டான்னு தெரிஞ்சோம். அவன் மீது அதிக நம்பிக்கை வைத்து உள்ளான். அவன் நம்ம கிட்ட நம்பிக்கை வச்சிட்டு இருக்கான் இல்லையா? அதனால்தான் அற்புதமான 6வது அறிவை நமக்கு தந்திருக்கிறான். நாமும் அவனை முழுமையாக பற்றி கொள்ள தயாராக இல்லை, நம்முடைய பிள்ளைகளையும் அனுப்ப தயாராக இல்லை. இதை தாண்டி அரசியல் கட்சிகள், கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், உணவகங்கள், வணிக வளாகங்கள் என்று எங்குமே மக்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறத பாக்குறோம். ஒற்றுமையாக கஷ்டப்பட்டு பெற்ற பொருளாதாரத்தை செலவிட தயாரா இருக்கும். எத்தகைய ஒரு அற்புதமான ஒரு அமைப்புல இருக்கும். இத்தனை பொருளாதாரம் இருந்து கூட வறுமையும் ஏழ்மையும் மறையவில்லை. நமது உழைப்பை, பொருள் வளத்தை அறியாமையினால் இழந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு தெரியாத ஒரு அறிவு வறுமையில் வாழ்கிறோம். நல்ல வேளை நமக்கு அருட்தந்தை குருவாக கிடைத்தார். நமது அறிவை தூண்டி விட்டு விட்டார். நிம்மதியாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். 1960 அருட்தந்தை தெளிவு பெறுவோம் என்ற தலைப்பில் ஒரு கவி எழுதுறாங்க. உண்மை பொருள் விளக்கி ஒழுக்கத்தை கற்பிக்க உழைத்தோருக்கு இதுவரையில் உலகளித்த பரிசு என்ன? சாக்ரட்டிஸ்ல தொடங்கி இயேசு, மகாத்மா காந்தி வரைக்கும் உண்மையை விளக்கிய அனைவரையும் கொன்று குவித்திருக்கிறோம். இதுதான் நாம் அவர்களுக்கு கொடுத்த பரிசாக இருக்கு. தொடர்ந்து எழுதுறாங்க மகரிஷி. பெண்மை பலியிட்டு பேராசையை தூண்டி பேசியவர் பெற்றார் செல்வம், கீர்த்தி. இது இன்றளவும் நடந்து கொண்டிருக்கு. மகரிஷி இந்த பாடலை எழுதி கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்றைக்கு திரைப்படங்கள், மீடியாக்கள் மிக பெரிய செல்வ வளத்தோடு புகழோடு இருப்பதை பார்க்கிறோம். குருபிரான் இதற்காக தான் இளைஞர்களை சீர்திருத்தம் செய்ய அழைக்கிறார். பெரியவர்கள் பழக்க பதிவுனால சேவையை செய்து கொண்டிருக்கிறாங்க. இளைஞர்களுடைய வாழ்க்கை இனிதான் ஆரம்பிக்க போகுது. விழிப்புடன் நடக்க வேண்டும் என்று ஒரு அழைப்பை விடுக்கின்றார். உலகத்தில் மிக பெரிய அலுவலகங்கள் கூட ஆட்குறைப்பு செய்ய வேண்டி நிலைமை இருக்கிறது. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலை இழக்கக்கூடிய நிலையில இருக்காங்க. மக்கள் தொகை பாத்தீங்கன்னா பெருகிட்டது, விஞ்ஞானம் வளர்ந்துட்டது, மனித உழைப்பின் தேவை குறைந்துட்டது. இத்தகைய நிகழ்வுகளை தவிர்க்கவே முடியாது. சில ஆண்டுகள் உயர்ந்த ஊதியத்தில் வேலை செய்கிறோம், சேமித்து வைக்கலாம். பிறகு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸோவிஸ்மென் எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துல என்ன பண்ணுவாங்க, மினிமம் சர்வீஸ் போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு இது அவங்க சர்வீஸ் பென்ஷனோட வெளியே வந்துருவாங்க. ஒரு சிறு தொழிலா பார்த்துட்டு நிம்மதியா இருப்பாங்க. இது போல இப்ப இருக்கிற இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்காக கவர்மெண்ட் ஆபீஸை விட பிரைவேட் ஆபீஸ்ல இந்த ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால நமது இளைஞர்கள் இதற்கெல்லாம் கூட தயாரா இருக்கணும். அதாவது வாழ்க்கையை விலையாக கொடுத்து எதையும் பெற வேண்டிய அவசியம் இல்ல. நாம நல்லா இருக்கணும்ன்ற அந்த ஒரு எண்ணத்தோட சில விஷயங்களை நாம சிந்தித்து பார்க்கணும். அருட்தந்தை வேலை பங்கீடு இந்த சீர்திருத்த முறையை சிறப்பாக கொடுத்திருக்காங்க. தொழிலை தாண்டி 2வது செயல் கடமை என்று குறிப்பிடுகிறார். கடமையுணர்வோடு வாழ்தல், செயல் புரிதல், இல்லறத்தில் நல்லறம் என்று சொல்றோம். நாம பெற்ற அனைத்தையும் நன்றியுடைய உணர்வோடு நினைத்து பார்த்து அதை 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 முழுமையாக திருப்பி செலுத்தக்கூடிய முயற்சியில நாம கடமைப்பட்டிருக்கோம். குடும்பம், சமுதாயம் என்று வாழ்வதுதான் மனித சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு. தன்னுடைய தேவை நிறைவேறும் பொழுது கூட யாருக்கும் துன்பம் வராமல் நம்ம பார்த்துக்கணும். 5 வகை கடமைகளை முறையாக செய்து பாவ பதிவுகளிலிருந்து காத்து கொள்ளணும். எளிமையான வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு
சுற்றம், ஊர், உலகிற்கு ஆற்றும் கடமை எல்லாம் தவறாமல் செய்து விடணும். நம்ம பிள்ளைகளுக்கும் அதை செய்வதற்கு கற்றுக் கொடுக்கணும். இவை அனைத்தையும் பாத்தீங்கன்னா நாம் கடமையாக இருக்குது. கடமையை தாண்டி மூன்றாவது செயலாக தியாகம். ஒருவரையோ அல்லது ஒரு குழுவையோ கொள்கையையோ பற்றி கொண்டு அதற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணிப்பதை தியாகம்னு சொல்லலாம். பல துறைகளில் தியாகம் செய்பவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. சிலர் உணர்ச்சி பயப்பட்டு மன எழுச்சி நிலையில செயல்படுறாங்க. சிலர் உணர்வு நிலையில தெளிந்த மனநிலையில செயலாற்றுறாங்க. அப்படி பிறர் துன்பம் போக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக தன் வாழ்க்கையே தியாகம் செய்த மனிதர்களின் நிழலில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உலகம் உள்ளளவும் அவர்களை பற்றி மனிதகுலம் நினைத்து பார்த்து கொண்டேதான் இருக்கு. அத்தகைய உயர்ந்த வாழ்வு அவர்களுடையது. தியாகத்தை தாண்டி சிறப்பான ஒரு செயலாக நான்காவது தொண்டை மகரிஷி சொல்றாங்க, மனம் விரிந்த பேரறிவின் நிலையில் நிலைத்து செய்யக்கூடிய செயல்தான் தொண்டு. தன்னுடைய எண்ணம், சொல், செயல் இந்த மூன்றையும் உலக நன்மைக்காக அர்ப்பணிக்கக்கூடிய நிலை பெருநோக்க செயல்தான் தொண்டு. தன்னுடைய பிள்ளைகளுக்காக வாழ்க்கையே தியாகம் செய்யக்கூடிய பெற்றோரை பார்க்கிறோம். தன்னுடைய பிள்ளைகளும் பாத்தீங்கன்னா வளர்ந்த பிறகு பாத்தீங்கன்னா அவங்க பிள்ளைகளுக்காக அவங்க தியாகம் செய்யறாங்க. சிலர் தன்னுடைய இனத்திற்காக, மதத்திற்காக, தேசத்திற்காக தியாகம் செய்யறாங்க. அங்கு ஏதோ ஒரு எல்லை இருக்கவே செய்கிறது. அது பெரிய கருணை செயலாகவும் இருக்கக்கூடும். ஆனா எந்த எல்லையும் இல்லாம விரிந்த அறிவு நிலையில செய்யக்கூடிய ஒரு தனி பெரும் கருணை செயல்தான் தொண்டு அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். நாம தொண்டு என்று சொல்வதற்கும் அருட்தந்தை சொல்வதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. எங்கு அகசூரியன் அந்த உண்மை ஒளி அகமே ஜெகமாக முழுமையாக ஒளிர்கிறதோ அங்குதான் உண்மையான தொண்டு சாத்தியம், பரிபூரண தொண்டு சாத்தியம். என்ற பிரம்மம் என்ற உணர்வு, அது அந்த உணர்விலே நிலைத்து நிற்கணும். அப்படின்னு சொன்னா உயிருடலில் இயங்கும் மட்டும் உறைந்து பழகிக்கணும். அதற்கு தவம் தேவையாகிறது. தன்னுடைய பிள்ளைகள் எவ்வளவு தவறு செஞ்சா கூட அதை மன்னித்து விடுவோம். அந்த தவறை எல்லாம் திருத்த முயற்சி செய்து அரவணைத்து அன்பு காட்டுவது பாசம்னு சொல்றோம். அனைவரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று சொல்வது போல அனைவரும் என்னுடைய பிள்ளைகள் என்ற உணர்வு தொண்டாக மலர்கிறது. ஒரு தனி பெரும் கருணை செயல். ஒரு ஜீவன் துன்பப்பட்டால் அதை நீக்கும் முயற்சி கருணை செயல் அப்படின்னு சொல்றோம். நாம சாலையில ஆடு மாடு கோழி வந்தா கூட மோதி விடாம போறோம். ஏன் அதற்கு ஒரு துன்பத்தை கொடுத்து விடக்கூடாது என்பதில் குறிப்பாக இருக்கிறோம். ஒரு நாய்க்குட்டியோ பூனைக்குட்டியோ மழையில நனைஞ்சு வந்தா உடனே அதை தூக்கி மழை நீர் படாத இடத்துல வைக்கிறோம். துன்பம் நீக்க முயற்சிக்கிறோம். இவை எல்லாம் கருணைதான். உயர்ந்த மனிதகுலம் பண்பு இது. நமக்கு துன்பம் கொடுக்கும் ஒருவர் துன்பப்படுகிறார் அப்படின்னா என்ன தோன்றும்? நல்லா துன்பப்படட்டும் அப்படின்றது எண்ணுவது சாதாரண மனித இயல்பு. அந்த துன்பத்தை போக்க முயற்சிப்பது தனி பெரும் கருணை. இதுதான் இறை நிலையின் அறிவினுடைய உண்மை ஒளியுடைய உச்சக்கட்ட உணர்வு நிலை. இதை மனிதனால் மட்டுமே உணர முடியும். இதனுடைய வெளிப்பாடுதான் தொண்டு. அருட்தந்தை அவங்க தன் வாழ்க்கையில தன்னுடைய பொருளை இடத்தை திருடியவர்கள் கிட்ட கூட மன்னிச்சு கருணையோடு என்ன பண்ணுவாங்க, வாழ்த்துக்களை கொடுத்தது மட்டும் இல்ல உதவிகளை கூட தந்து இருக்கிறாங்க. எத்தகைய வறுமையோ அந்த வறுமையின் கொடுமையால் திருடிட்டாங்க, அவங்க சிக்கல் தீரட்டும் என்று வாழ்த்தியது நாம் அறிந்ததுதான். அருட்தந்தை ஒரு பாடல இதை சொல்லுவாங்க, மனிதன் என்ற உருவினிலே மாக்கள் உண்டு, மக்கள் உண்டு, மனமறிந்த தேவர் உண்டு, மதி நிலைத்த மனிதர் உண்டு, மனமறிந்து மன இதமாய் மாக்களும் மக்களுக்கும் மனம் உவந்து வந்து தொண்டாற்றும் முனிவன் முழு மனிதன்னு சொல்லுவாங்க. அப்படி முனிவனாக முழு மனிதனாக மாறும் பொழுதுதான் அகத்தில் உண்மை ஒளி ஒளிர்ந்து கொண்டிருக்கும். ஒரு மலர் மலர்ந்ததுன்னு சொன்னா அதன் நறுமணம் அனைத்து இடத்துல வீசும் பாருங்க. அதே போல இந்த உண்மை அகவழி உணர்ந்தவர்கள் நறுமணம், அவங்களுடைய நறுமணம் வெளியில் வீசதான் செய்யும். பல தேனீக்களும் தேன் அருந்துவதற்கு
மலரை சுற்றி வரும். ஆனால் இது எதுவும் அந்த மலருக்கு மயக்கத்தை தரப்போவது இல்லை. அதன் வாசனையையும் யாரும் தடுக்க முடியாது. சில நாட்களுக்கு பிறகு அந்த மலர் காய்ந்து சருகாக வாழ்ந்து அந்த விழுந்துரும். அந்த செடி வளர உரமாகி இன்னொரு மலருக்கு உவகையை தந்து மலர் வரத்துக்கு உவகையை கொடுத்துடும். அத்தகைய வாழ்க்கையை உண்மை அகவொளி நமக்கு தருகிறது. இது நமக்கு ஒளிர்கிறது என்று எப்படி புரிந்து கொள்ளலாம்னு சொன்னா, நம்முடைய சொற்கள் ரொம்ப சிடு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கிட்டா நமது உண்மை ஒளிரல அப்படின்றது பொருள். ஒவ்வொரு நாளும் நாம் தற்சோதனை செய்து பார்த்து அத்தகைய கடுமையான சொற்கள் எவ்வளவு குறைந்து இருக்கிறதோ அந்த ஒளி அளவு உள்ளொளி பூரித்திருக்கிறது என்று பொருள். உண்மை ஒளி இருந்தால் தேவைக்காக தொழில் தொழிலாக இருக்கும். தியாகம் தொண்டு என்பது வாழ்வாக மாறி, அதாவது அது போகிற ஒரு சூழலை இரையாற்றவர்களுக்கு எப்பயுமே கொடுத்துரும். அத்தகைய ஒரு உண்மை அகவொளியை பெற்று நாம வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று மனதார வாழ்த்தி, நல்லதொரு வாய்ப்பை நல்கிய அருட்தந்தைக்கும் இறைமைக்கும் ஸ்கை யோகா டென்மார்க் இணையவழி குழுமத்தினருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை இணைந்து செவிமடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் தொகுப்பாளர்களுக்கும் பின்புலத்தில் உதவி கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் அழகான இன்னைக்கு ஒரு அந்த இது ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த மீம்ஸை தயாரிச்ச தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எல்லாருக்கும் உலமா அந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரியதாக்கி நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா.